2021 43 வெளியே பாருங்க. 2021 43 வெளியே பார்ப்போம். 2021 43. ரைட். 2021 43 வெள்ளி. இந்த ஒரு அம்பியர் மானி ஒன்று போடப்பட்டிருக்குது. அம்பியர் மானி இந்த மின்னோட்டம் சரியா? அம்பியர் மானி இந்த மின்னோட்டம் இதாக இருக்கா? இந்த கம்பி ஏயில இருந்து அப்படியே சுத்தி வேற கொண்டு இங்க மட்டும் கொண்டாந்தா சரியா? அந்த கம்பி ஏயிலே தொடங்கி திருப்பி ஏ வரைக்கும் கொண்டு வர போறோம். அப்படி கொண்டு வரைக்க மின்னோட்டம் மாறுபடுறத காட்டுற விரைவு தீட்டாவோட சரியா? அந்த திருமுறை கோணம் தீட்டாவோட மின்னோட்டம் மாறுபடுறதுக்குரிய விரைவு எப்படி வரும் அந்த மாதிரி தான் கேள்வி. ஏயில வைக்கப்படையக்கு தீட்டா என்னவா இருக்கும்னா 0 இருக்கும் சரியா? ஏயிலேயே வைக்கப்பட்டிருந்தா இந்த பி என்ற புள்ளிக்கு ஏயிலேயே வச்சிருந்தா தீட்டாண்ட பிரமாணம் என்னவா இருக்கும்னா 0 இருக்கும். தீட்டாண்ட பிரமாணம் 0 இருந்தா இதால வார கரண்ட் என்ன நடந்திருக்கும்னு சொன்னா பியாலேயே போய் கம்பியால போவாம வளையத்தால போகாம வந்துருக்கு. இல்லை இதுல எங்கேயும் தான் வளையத்தியாலேயும் போய் இந்த பக்கத்தாலேயும் போய் திரும்பி வருவோம். தீட்டா சமன் 0 இருக்கேக்கு அதுல எப்படி அந்த கம்பி வைக்கப்பட்டிருக்கும்னு சொன்னா சரி? அந்த ஏபி என்ற பகுதி எப்படி வைக்கப்பட்டிருக்கும்டா இதுல ஏ இருக்கு, இதுல பி இருக்கு. அப்ப இந்த ஏயும் பியும் ஒரு இடத்துல இருந்தா இதால வார கரண்ட் இந்த கம்பியால சுத்தி வராம இதாலேயே போய் வந்துடும் சரியா? ஏயும் பியும் ஒரு இடத்துல இருக்குமா இருந்தா அப்ப இந்த மாதிரியே கரண்ட் உடவழிக்கிறது. அப்ப இந்த மாதிரியே கரண்ட் உடவழிக்கிறதா இருந்தா இப்போ ஓடுற மின்னோட்டம் இப்ப இதுல வார இந்த பகுதி என்ன செய்யாத வேலை செய்யாது. இந்த பகுதியால கரண்ட் இருக்காது. இப்ப மிக மிக பெரிய மின்னோட்டம் இருக்கணும் தீட்டா 0 இருந்தா. தீட்டா 0 இருந்தா மிகப்பெரிய மின்னோட்டம் இருக்கணும். வேண்டிய இதுக்கால வார கரண்ட் இதுக்கால போய் இந்த மாதிரி வரும். இந்த வளையத்தால கரண்ட் ஓடாது. இப்ப தீட்டா 0 இருக்கேக்கு மிகப்பெரிய கரண்ட் இருக்கணுமா இருந்தா முதலாவது வரலாம், 2வது வரலாம், 3வது வராது, 4வது வராது. அதனால மின்னோட்டம் மாறையும் போயிடும், 5வதையும் வராது. தீட்டா 0 இருக்கேக்கு இதுக்குள்ள கரண்ட் ஒரு மனம் கூட இருக்கும். ஏன்னா நாங்க இந்த பெருமானத்தை இங்க இருந்து இங்க கொண்டு வரைக்க கரண்ட் வந்து குறைய வரும். என்ன தடை கூடும். இதுல இருந்து இங்க உணர்ந்தா இந்த இடத்துல வைக்க கம்பியாலேயே கரண்ட் உடையில இருந்தா தடை 0 இருக்கும் இந்த டைம்ல. அப்ப இந்த டைம்ல அந்த வளையத்தின் தடையின் பெருமானம் 0 இருக்கிறதால ஓடுற கரண்ட் பெருமானம் மிக பெருசா இருக்கும். தீட்டா 0 இருக்கே தீட்டா 0 இருக்கே கரண்ட் பெருமானம் மிக பெருசா இருக்கும். தீட்டாண்ட பெருமானம் 360 பாகையா இருக்கே. அதாவது வந்து நான் இங்க முழுமையா திருப்பி இங்க உணர்ந்தாலும் தீட்டாண்ட பெருமானம் 360 பாகையா இருந்தாலும் கரண்ட் பெருமானம் என்னவா இருக்கும் மேக்சிமம் இருக்கும் சரியா? தீட்டா 0 இருக்கே கரண்டுக்குரிய பெருமானம் என்னவா இருக்கும் மேக்சிமம். தீட்டா 360 பாகையா இருந்தாலும் கரண்ட் மேக்சிமம் இருக்கும். 360 பாகையா இருந்தாலும் திருப்பி இங்க கொண்டு வைக்க மாதிரி பி என்ற புள்ளியை முதல் மேல வச்சிருந்து பிறகு அப்படியே பி என்ற புள்ளி என்ன இருக்கும்டா இங்கால பக்கம் கொண்டு வச்சிருந்தா அந்த டைம்லயும் என்ன இருக்கும்டா வளையத்தால கரண்ட் ஓடாது. நேரடியா வேற கரண்ட் என்ன செய்யணும் அந்த கம்பியாலேயே போய் கொண்டுருது, இணைப்பு கம்பியால். அப்ப அந்த டைம்லயும் ஐ மேக்சிமமா இருக்கும். அப்ப உங்களுக்கு தெரியும் 5வதையும் வராது. இப்ப 3, 4, 5 விட வர போறது இல்லை. இந்த தீட்டா சமன் 0 தீட்டா சமன் 360 பாய்க்கும் என்ற வருமானத்தை பாய்க்கு 3, 4, 5 வராது. 1 அல்லது 2 தான் வரும். ஈஸி கேள்வி. அதே நேரம் தீட்டா 180 பாகையா இருந்தா தீட்டா 180 பாகையா இருக்கு. தீட்டாண்ட வருமானம் 180 பாகையா இருந்தா இதுல வர பகுதி இங்கேயும் இங்கேயும் இருக்கணும். இதுல ஏ என்ற பகுதியும் இதுல பி என்ற பகுதியும் இருக்கணும். அப்ப இந்த மாதிரி தான் அந்த மின்சுற்று இருந்திருக்கு. தீட்டாண்ட வருமானம் 180 பாகையா இருந்து இந்த மாதிரி இருக்கு. அப்ப 2 பாதை அல்லது வளையத்தின் இது 2 பகுதியாலேயே கரண்ட் ஓடி பிரிஞ்சு வருவோம். ஆனா இப்ப எங்களை கேட்டு இதுல வர மின்னோட்டத்தின் வருமானம் தான் கேட்கப்பட்டிருக்கு. இந்த 2 பகுதியாலையும் கரண்ட் ஓடி இந்த மாதிரி பிரிஞ்சு வந்திருக்கு வேணும். அப்படியா இருந்தா தீட்டா 180 பாகையா இருக்க தடை கூட வேற இருக்கு. ஆனா கரண்ட் ஓடும், கரண்ட் 0 இருக்காது. கரண்ட் 0 கூட வேற தடை 0 கரண்ட் 0 இருக்கணும், தடை முடியலையா இருக்கும்.
இந்த ஓடுற கரண்டுக்கான ஓடுற மின்னோட்டத்துக்கான சமன்பாடுண்டா விலையில் மின்னியக்க விஷயங்கள் விலையில் தடையின் மாதிரி போடுவோம். அப்ப தடையின் பெருமானம் முடிவிலியா இருந்தா தான் கரண்டின் பெருமானம் என்னவா இருக்கும்னா 0 பெருமானத்துக்காக இருக்கு. இப்போ 180 பாயில தடை 180 பாயில தடை முடிவிலி இல்லை, தடை இருக்குது. இப்ப கரண்டுக்குரிய வருமானம் 0 இருக்கையிலாது. இப்ப 180 பாகையில இதுல 180 பாகையை போட்டா 180 பாகையில கரண்டுக்குரிய வருமானம் 0 இருக்கையிலாது. இப்ப ரெண்டாவிட விரையிலாது எனது 0 முட்டுது. இப்போ 0 முட்டாம இருக்கிற மாதிரி வார முதலாவிட தான் என்ன இருக்கணும் வரும். 0 முட்டப்படாது. 180 பாகையில 0 இருக்கையில கரண்ட் 0 இருக்கக்கூட இருந்தா தடை முடிவிலியா இருக்கும். ஆனா தடை முடிவிலியில் 180 பாகையில ஒரு தடை இருக்கு. உதாரணமா மேலவார கம்பின்டாட 6 எடுத்தா கீழவார கம்பின்டாடைய 6 இருக்கும். அப்ப R/2 என்ற மாதிரி இருக்கும். மேலவார கம்பின்டாடைய 6 இருந்து கீழவார கம்பின்டாடைய 6 இருந்தா இந்த கம்பின்டாடையும் 6, மேலவார கம்பி 6ன்னு சொன்னா கீழவார கம்பிக்கு இடையே 6. இந்த ஏபிக்கு இடையில வார விளையத்துல ஏபிக்கு இடையில வார விளையத்துல என்ன இருக்கும்டா R/2 என்ற மாதிரி போட்டுக்கொள்ளலாம். R/2 தடை இருக்கும். தடை இருக்குதா இருந்தா மின்னோட்டம் 0 இருக்கையில அது முடிவில் தான். ஸோ செகண்ட் ஆன்சர் வெளியிலாது. முதலாவிடாம பொருத்தமா இருக்கும். 43வது கேள்வி ஒரு எலக்ட்ரிசிட்டி கேள்வி, இலகுவான கேள்வி. 43வது முதலாவிட பொருத்தம் 44 காந்தப்புலத்துல வந்த கேள்வி. சரியா? 43வது கேள்விக்கு முதலாவிட பொருத்தமா இருக்கு. 44வது கேள்வியை பார்த்துக்கொள். 44வது 44வது கேள்வியா 2021ஆம் ஆண்டு கேள்வியில 44வது கேள்வி. ரைட். 44 கிடையுடன் கோணம் தீட்டாவை ஆக்கும் ஒரு உராய்வுந்திய காவலிடப்பட்ட சாயலத்தின் மீது எல் நீளமும் எம் திணையும் உள்ள ஒரு நேரிய கடத்தும் கம்பி PQவை ஓவில் வைக்க வேண்டி உள்ளது. அதுல வர அந்த பீக்கோண்ட கம்பியை எல் நீளமான எம் தினுடைய பீக்கோண்ட கம்பியை ஓவில வைக்க வேண்டி இருக்கிறான் சறக்காம. இந்த கம்பியில என்ன சொல்லப்பட்டிருக்கு? கம்பியின் திணி சொல்லப்பட்டிருக்கு எம். எல் நீளமும் எம் திணையுமுடைய ஒரு கம்பியை ஓய்வில் வைக்க வேண்டி உள்ளது. பாயடர்த்தி B ஆக உள்ள ஒரு சீரான காந்த புலம் உரிகள் காட்டப்பட்டுள்ளவாறு நிலைக்குத்தாக மேல் நோக்கி தாக்குகின்றது. கம்பியை ஓய்வில் பேணுவதற்கு கம்பியின் ஊடாக செல்ல வேண்டிய ஓட்டம் ஐயின் பருமனும் திசையும் என்ன இருக்கு. அதுல மின்னோட்டத்தின் பருமன் இதுல காட்டப்படையில்லை. அப்ப எந்த திசையில மின்னோட்டம் மூட ஓடும், என்ன பருமன் மின்னோட்டம் மூட ஓடும் தான் வேண்டி இந்த கம்பியில. சரியா? இந்த கம்பியில எந்த திசையில மின்னோட்டம் மூட ஓடும், என்ன பருமன் மூட ஓடும். சரி, இந்த மாதிரி ஒரு சாய்வா, அது வந்து இந்த மாதிரி ஒரு சாய்வான மேற்பரப்புல நான் கம்பியை வச்சு அந்த கம்பி என்ன செய்வேன் உருண்டு கீழே வரும். அப்படி உருண்டு கீழே வராம இருக்கணுமா இருந்தா நாங்க என்ன செய்யணும், என்ன மின்னோட்டத்தை என்ன பெருமாண்டோ கொடுக்கணும் தான் சொல்லி நேரம் அவங்க சொல்லியாச்சு. உராய்வின்றிய என்ற உராய்வு விஷயம் எல்லாம் வராது. அந்த சாதனத்துல உராய்வு விஷயம் எல்லாம் வர போறது இல்லை. இப்ப என்னென்ன விஷயம் வேறுபண்டா ஒரு நிறைந்த பிரிக்க ஒரு வேறும். மற்றது இப்ப காந்தப்புலத்தால வார விசையும் கம்பியில இருக்கணும். காந்தப்புலத்தால வார விசை நிறைந்த பிரிக்க குறுக்கு வார விசையை சமப்படுத்தமா இருந்தா அதுக்கு விளைவுல ஆகுது. இப்போ காந்தப்புலத்தால விசை வெளியிலையா இருந்தா நிறைய என்ன செய்யுமால இழுத்து கீழே விழுத்தி போட்டு. இப்ப இந்த படத்தை நான் எப்படி போறேன்னா
விளக்கத்துக்காக இந்த மாதிரி போடுறோம். சரியா? இந்த படத்தை இந்த மாதிரி குறிக்கொள்வோம். இந்த இடம் எடுப்போம் தீட்டா சாயலம். இதுல அந்த கம்பியின் முன்பகுதி தெரியுது. எந்த பகுதி என்ன பி என்ற பகுதி நான் நிலக்கரி வச்சிருக்கேன். இந்த கம்பியின் பி என்ற பகுதியை நிலக்கரி வச்சிருக்கேன். அதுதானே இந்த கம்பியின் பி என்ற பகுதியை குறிப்பிட்டிருக்கும். குறிப்பிட்டிருக்கு பி. இப்ப காந்தப்புலம் அங்கு நோக்கி இருக்குன்னு சொன்னா காந்தப்புலம் மேல் நோக்கி இருக்கு காந்தப்புலம். சரியா? காந்தப்புலம் மேல் நோக்கி இருக்குது. இது கம்பியை இந்த பி என்ற முன்பக்கத்துல தான் நான் நிலக்கரி வச்சிருக்கிறேன். இப்ப இவருக்கு நிறைந்த பெருமானம் நேரடியா கீழ் நோக்கி வரணும். கம்பியின் திரிவு எம்மா இருந்தா நிறைந்த பெருமானம் நேரடியா கீழ் நோக்கி வரணும். அந்த நிறைந்த பெருமானம். இப்ப இது தீட்டாண்டா இந்த கோணம் என்ன இருக்கும் 90 மைனஸ் தீட்டா. அப்புறம் நாங்க இதை நிறைய அப்படி ரெண்டா பிரித்து கொள்ளலாம். ஒன்று சாயலத்துக்கு செங்குத்தா மற்றது சாயலத்தின் திசை வழியே ரெண்டா பிரித்து கொள்ளலாம். இது தீட்டாண்டா இந்த கோணம் என்ன இருக்கும் தீட்டா இருக்கு. இது தீட்டாண்டு 90 90 மைனஸ் தீட்டா இது தீட்டா. அப்ப இந்த கூறு என்ன இருக்கும்னா எம்ஜி பொஸ்டீட்டான மாதிரி இருக்கும். இந்த கூறு இது ரெண்டா வெட்டி விட்டா இந்த கூறு என்ன இருக்கும் எம்ஜி சைன் தீட்டான மாதிரி வரும். சரியா? இந்த கூறு என்ன இருக்கும் எம்ஜி சைன் தீட்டா. நிறைய நாங்க ரெண்டா பிரித்து கேட்கலாம். ரெண்டா பிரிக்க எம்ஜி கொஸ்டீட்டாவும் எம்ஜி சைன் தீட்டாவும் இருக்கு. இப்ப இதுக்கு செங்குத்தா ஒரு மரதாக்கம் இருக்கணும். அந்த மரதாக்கம் இந்த மாதிரி இருந்தா இது மரதாக்கமா சரியா? மரதாக்கம் இருக்கணும். சரி, இப்ப இந்த எம்ஜி சைன் தீட்டாலும் வேற என்ன செய்யணும் வலைக்கு கீழே விழவே. எம்ஜி சைன் தீட்டாலும் ஒரு வலைக்கு கீழே விழுந்தா வேற வலைக்கு கீழே விழாத மாதிரி காந்தப்புலத்தால வார விசை அப்படியே மேல வரக்கூடிய மாதிரி இருக்கும். காந்தப்புலத்தால வார விசை அனைவருக்கு காந்தப்புலம் காந்தப்புலத்தால வார விசையின் திசை அறியணுமா இருந்தா பிளம்பிங்கிட்ட இடக்க விதியை பயன்படுத்தணும். பிளம்பிங் இடக்க விதி சுட்டு விரல் காந்தப்புலம் நடுவிரல் மின்னோட்டம் இது விசைண்டேது. காந்தப்புலம் மேலே காந்தப்புலம் மேலே எனக்கு விசையின் திசையின் பிரமாணம் தான் பார்க்கணும். மின்னோட்டம் ஒன்று உள்ள போகலாம் அல்லது வெளியில வரலாம். மின்னோட்டம் உள்ள போகுமா இருந்தா காந்தப்புலம் மேலேயும் மின்னோட்டம் உள்ள போகுமா இருந்தா இவருக்குரிய விசை இங்காலாம் பிறப்பாகும். இந்த அதிண்ட பிரிக்க வரும் சாயனத்தின் வழியை கீழே வந்தா இன்னும் கீழே வலைக்கு விழுத்தி விட்டு கம்பிக்கு. அப்ப காந்தப்புலம் மேலையும் மின்னோட்டம் உள்ள போற மாதிரியும் இருக்கலாது. காந்தப்புலம் மேலையும் மின்னோட்டம் உள்ள போற மாதிரியும் இருந்தா இந்த திசையெல்லாம் காந்தப்புலத்தால வார விசை வரும். இந்த திசையில வார விசை நாங்க சாயலத்தின் வழியையும் சாயலத்துக்கு செங்குத்தா பிரிச்சா இப்ப எம்ஜி சைன்டிட்டாவும் காந்தப்புலத்தால வார பிரிச்ச விசையும் கீழ் எழுத்து விழுத்து. அப்ப கீழ் எழுத்து விழுத்தாம சமன்லியா வச்சிருக்கணும் இருந்தா காந்தப்புலம் மேலதான் இருக்குது. மின்னோட்டத்தை மாத்தவும் மின்னோட்டத்தை வெளியில கொண்டு வர மாதிரி மாத்தலாம். மின்னோட்டத்தை வெளியில கொண்டு வர மாதிரி மாத்தலாம்னு சொன்னா இங்க இருந்து கியூல இருந்து பியை நோக்கி கொண்டு வந்தா பியில இருந்து வெளியில மின்னோட்டம் பாற மாதிரி மாத்தி விட்டா விசை எங்க அளவு இந்த திசையில விசை வரும். காந்தப்புலத்தால வார விசை இந்த திசையில வரும். இந்த மின்னோட்டம் என்ன இருக்கும் இதுல வர மின்னோட்டம் அப்படியே கியூல இருந்து பிக்கு வரணும். அந்த மின்னோட்டம் வெளியில வர மாதிரி இருக்கும். நான் போட்டது மாதிரி கியூல இருந்து பிக்கு மின்னோட்டம் வந்தா தான் விசை இந்த பக்கம் இருக்கும். இப்ப மின்னோட்டத்தின் திசை கியூ டூ பியா இருக்கும். கியூல இருந்து பிக்கு தான் மின்னோட்டம் போடுவோம். பியில இருந்து கியூ கண்டு விட போறது இல்லை. அப்ப கியூ டூ பிக்கு வரணுமா இருந்தா முதலாவோட வரலாம், மூன்றாவோட வரலாம், அஞ்சாவோட வரலாம். என்னென்ன விட வராது பி டூ கியூ விட ரெண்டாவது நாலாவது வராது. ஏன்னா அப்படி மின்னோட்டம் வெளியில பியை நோக்கி வந்தா தான் சரியா விசை வந்து இங்கால வரும். இப்ப இந்த விசையை நாங்க என்ன செய்யலாம்டா இந்த விசையை இது தீட்டாண்டா இந்த பெருமானம் என்ன இருக்கும் நிறைக்கு செங்குத்து தான் அந்த விசையில போகுது. அது காந்தப்புலத்துக்கு செங்குத்தா. இந்த கோணம் என்ன இருக்கும்டா இது தீட்டான்னு சொல்லியிருக்கு. இது 90 மைனஸ் தீட்டா. சரிதான்? இது 90 மைனஸ் தீட்டாண்டா இந்த கோணம் என்ன இருக்கணும் தீட்டா. நான் இப்ப இந்த விசையை ரெண்டா பிரிக்க போறேன். எப்படி சொன்னா இது தீட்டான்னு இது 90 மைனஸ் தீட்டா. இந்த விசையை நான் ரெண்டா பிரிக்க போறேன். சாயலத்தின் வழியையும் சாயலத்துக்கு செங்குத்தா வர்ற மாதிரி சரியா? சாயலத்தின் வழியையும் சாயலத்துக்கு செங்குத்தா இந்த மாதிரி வர்ற மாதிரி இந்த விசையை காந்தப்புலத்தால வார விசையை ரெண்டா பிரிக்க போறோம். காந்தப்புலத்தால வார விசையை ரெண்டா பிரிச்சா இது 90 மைனஸ் தீட்டா. அப்ப இந்த கோணம் என்ன இருக்கும்னா தீட்டான மாதிரி வரும் இந்த கோணம். அப்ப இது எஃப் சைன் தீட்டாண்டு வரும். மேல வாரது எஃப் கொஸ் தீட்டாண்டு வரும். இந்த மேல வார இந்த கூறு என்ன இருக்கும் எஃப் கொஸ் தீட்டா. சரியா? மேல வார கூறு எஃப் கொஸ் தீட்டா. இந்த கீழே வார இந்த திசையில வார கூறு என்ன இருக்கும் எஃப் சைன் தீட்டாண்டு மாதிரி வரும். இந்த திசையில வார கூறு எஃப் சைன் தீட்டா. இப்ப எஃப் கொஸ் தீட்டாண்ட பெருமானம் மட்டும் என்ன இருக்கும் எம்ஜி சைன் தீட்டாவுக்கு சமனா இருக்கும். ரெண்டாவது கீழே எஃப் கொஸ் தீட்டாவுக்குரிய பெருமானம் எம்ஜி சைன் தீட்டாவுக்கு என்ன இருக்கணும் சமனா இருக்கணும். மரதாக்கம் என்ன இருக்கும்னு சொன்னா எஃப் சைன் தீட்டா பிளஸ் எம்ஜி கொஸ் தீட்டாவுக்கு சமனா இருக்கும் மரதாக்கம். சரியா? மரதாக்கத்தின் பெருமானம் எஃப் சைன் தீட்டா பிளஸ் எம்ஜி கொஸ் தீட்டாவுக்கு சமனா இருக்கணும் மரதாக்கம்.
மறுதாக்கத்தின் பெருமானம் ஒன்றை மறுதாக்கத்திற்குரிய பெருமானம் எம்ஜி கொஸ்டீட்டாவையும் கொடுக்க வேணும். ஆக எஃப் சைன் தீட்டாவையும் கொடுக்க வேணும். இப்ப எஃப் கொஸ்டீட்டா எம்ஜி சைன் தீட்டாவுக்கு சமனா இருக்குமா இருந்தா சரி, மட்டுமட்டா சரக்காம இருக்கிறதுக்கு அப்ப என்ன போடலாம்னா எஃப் கொஸ்டீட்டான பெருமானம் எம்ஜி சைன் தீட்டாவுக்கு சமனா இருக்குமா இருந்தா அந்த கடத்தி வந்து மட்டுமட்டா கீழே வளர்க்காது. இப்ப இது வேற அங்கெல்லாம் கொண்டு போமா இருந்தா எஃப்ன்ற பெருமானம் எதுக்கு சமனா இருக்கும்னு சொன்னா எம்ஜி டேன் தீட்டாவுக்கு சமம். இந்த சைனுக்கு கொஞ்சம் நேரம் இருக்கும் டேன். இந்த எஃப்ன்ற பெருமானம் எம்ஜி டேன் தீட்டாவுக்கு தான் இருக்கும். கொஸ்ஸை கொண்டு அங்கால பிரிச்சா சைன் தீட்டாவுக்கு கொஸ் தீட்டாவுக்கு என்ன போடலாம்னா டேன் தீட்டா. சைன் தீட்டாவுக்கு கொஸ் தீட்டாவுக்கு என்ன போடலாம் டேன் தீட்டா. சரியா? சரி, இப்ப எஃப்க்கு என்ன போடலாம்னா எஃப்க்கு தான் போடலாம் பிஐஎல். காந்த புலத்தால வார விசைக்கான சமன்பாடு எஃப் சமன் பிஐஎல். அந்த பிஐஎல் என்ற பெருமானம் எதுக்கு போகணும் எம்ஜி டேன் தீட்டாவுக்கு சொன்னார். எம்ஜி டேன் தீட்டாவுக்கு இவங்களை கேட்டது மின்னோட்டம். அப்ப மின்னோட்டம் ஐக்கு என்ன போடலாம்டா எம்ஜி டேன் தீட்டாவின் கீழ் பி எல் என்ற மாதிரி போடலாம். சரியா? மின்னோட்டம் ஐன்னு சொன்னா எம்ஜி டேன் தீட்டாவின் பிஎல். எங்க இருந்து எங்க மின்னோட்டம் முழுவதுமா இருந்தா கியூல இருந்து பிக்கு மின்னோட்டம் ஓடினாத்தான் அது சரக்காம இருக்கு. அப்ப எம்ஜி டேன் தீட்டாவுக்கு பிஎல். சரியா? எம்ஜி டேன் தீட்டாவுக்கு பிஎல். அது நேரம் கியூல இருந்து பிக்கு மின்னோட்டம் ஓடணும். எம்ஜி டேன் தீட்டாவுக்கு பிஎல்னா மூன்றாவது. சரியா? முதலாவது கியூல இருந்து பிக்கு தான் எம்ஜி சைனிட்டா இருக்குது. ரெண்டாவது ஏற்கனவே வெட்டிட்டோம், கீழ இருந்து கியூக்கு வராது. மூன்றாவது எம்ஜி டேனிட்டாவுக்கு எல்பிஎன் இருக்குது, கியூல இருந்து பிக்கு. சரி, நாலாவது ஏற்கனவே நிப்பாட்டி ஆச்சு. அந்த அது எம்ஜிஎங்கள் எல்பியும் பிள்ளை. ஸோ மூன்றாவது பொருத்தமா இருக்கும். 44 வெளியே பாருங்க. மூன்றாவது எம்ஜி டேன் தீட்டாவுக்கு பிஎல். எஃப் கொஸ் தீட்டாவை எம்ஜி சைன் தீட்டாவுக்கு சமப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். அது விழாம இருக்கிறது. ரைட், அடுத்த கேள்வி. எதுனாவது கேள்வி 45வது கேள்வி பார்க்கணும். 45வது கேள்வியை பேர் 45. இதுல இந்த ஓட்டுல பிளஸ் கியூ ஐட்டம் மையத்தில் வைக்கப்பட்டிருக்குது. இந்த ஓட்டுன்ற மையத்துல பிளஸ் கியூ ஐட்டம் வைக்கப்பட்டிருக்குது. அதே நேரம் இந்த ஓட்டுக்கு பிளஸ் கியூ ஐட்டம் வழங்கப்பட்டும் இருக்கு. இந்த ஓட்டுக்கு பிளஸ் கியூ ஐட்டம் வழங்கப்பட்டிருந்தா அதுல இருக்கிற பிளஸ் ஐட்டம் முழுமையா அதில் வலிமையை பிறப்பலான் இருக்கும். இந்த பிளஸ் ஐட்டம் முழுமையா இவற்றை வலிமையை பிறப்பலான் இருக்கும். என்ற ஒரு கடத்திக்கு நாங்க பிளஸ் ஐட்டத்தை வழங்கினா அதில் இருக்கிற ஏற்றங்கள் அதன் மேற்பரப்புக்கெல்லாம் இருக்கும். உங்களுக்கு தெரியும், கடத்திக்கு ஏற்றத்தை வழங்கினா மேற்பரப்புலாம் ஏற்றம் இருக்கு. இப்ப இந்த பிளஸ் ஐட்டம் தனக்கு தேவையான மைனஸ் ஐட்டத்தை என்ன செய்யணும், இந்த உட்பரப்புல தூண்டும், கவர்ந்தெடுக்கும். அப்ப அதுல இலத்திரம் புள்ள என்ன செஞ்சிடும் சொன்னா அந்த உள்ள ஓடி இருக்கு பிளஸா கண்ட்ரோல். அப்ப இதுல ஓட்டுல இருக்கிற இலத்திரங்கள் முழுமையா உட்பரப்புக்கு வந்தா இவற்ற உட்பரப்பு என்ன இருக்க மாட்டா மைனஸ் ஐட்டமா மாறி இருக்கு. இவற்ற உள்மே பிறப்பு மைனஸ் ஐட்டமா மாறி இருக்கும். உண்மை பிறப்பு மைனஸ் ஐட்டமா வாரத்தால இப்ப வெளிமே பிறப்புல ஒரு பிளஸ் கியூ ஐட்டம் தூண்டப்பட்டிருக்கும். வெளியில இப்ப ஒட்டுமொத்தமா நிக்கிற ஐட்டம் ஏற்கனவே விடப்பட்ட ஐட்டம் பிளஸ் இருக்குது. அது நேரம் இப்ப தூண்டப்பட்ட ஐட்டம் பிளஸ் வரும். வெளிமே பிறப்பில் இருக்கிற ஒட்டுமொத்த ஐட்டம் பிளஸ் 2க்கு ஒன்று ஐட்டம் இருக்கு. வெளிமே பிறப்பில் இருக்கிற ஒட்டுமொத்த ஐட்டம் பிளஸ் 2க்கு. அப்ப இங்க மையத்துல பிளஸ் கியூ, உண்மையை பிறப்புல மைனஸ் கியூ, வெளிமையை பிறப்புல பிளஸ் 2க்கு ஒன்று ஐட்டம் இருக்கும். அப்ப இந்த ஓட்டுல இருக்கிற விலையில் ஐட்டம் வந்து கேட்டா பிளஸ் கியூ தான். ஏண்டா வெளிமையை பிறப்புல தூண்டப்பட்ட ஐட்டங்கள் கேன்சல் ஆகும். இந்த பிளஸ் கியூவால தூண்டப்பட்ட மைனஸ் கியூ, அந்த தூண்டப்பட்ட பிளஸ் கியூ கேன்சல் ஆகினா அந்த விடப்பட்ட ஐட்டமே ஓட்டுல இருக்க போகுது.
ஆக இப்ப தூண்டப்பட்ட ஏட்டங்களால இருக்கிற மின்விசை கோடு எப்படி வரும்னு சொன்னா உள்ள இருக்கிற ஏட்டத்தால் உருவாக்கப்படுற மின்விசை கோடு கணக்கா உள்மேற்பரப்பிலே வந்து முடியும். கடத்திக்குள்ள மின்விசை கோடு இருக்காது. ஆனா உள்ள இருக்கிற ஏட்டம் பிளஸ் கியூவும் மைனஸ் கியூவும். அப்ப உள்ள நாங்க 4 மின்விசை கோடு கூறினா வெளியில டபுள் மடங்கு மின்விசை கோடு கீறவும். மின்விசை கோடு கீறி காட்டுறதா இருந்தா இப்ப வெளியில 8 மின்விசை கோடு கீறி காட்டுவோம். சரியா? இப்ப வெளியில கீற மின்விசை கோடுகள் எண்ணிக்கை இந்த மாதிரி 8 மின்விசை கோடு கீறவும். ஏன்டா வெளியில நிக்கிற ஏட்டத்தின் அளவு என்னவா இருக்குன்னா கூடவா இருக்கு. வெளியில நிக்கிற ஏட்டத்தின் அளவு கூடவா இருந்தா வெளியில இந்த மாதிரி 8 மின்விசை கோடு கீறிக்க வேணும். ரைட்? மின்விசை கோடு. இப்ப எங்களுக்கு கேட்கப்பட்டது மின்புல வலிமை தூரத்தோட மாறுபடுற விலகு. இந்த தூரம் தரப்பட்டிருக்குது ஆர். அதே நேரம் இந்த தூரம் தரப்பட்டிருக்குது 2R. இந்த தூரம் தரப்பட்டிருக்கு 2R. இப்ப நான் இந்த உள் மேற்பரப்புல உள்ள இருக்கிற மின்புல வலிமை என்ற பெருமானம் உள் மேற்பரப்பின் உள்ள இருக்கிற மின்புல வலிமை என்ற பெருமானம் காணப்படும். அந்த உள்ள இருக்கிற மின்புல பெருமானம் இருக்கிற இ என்ற மாதிரி இ. சரியா? இந்த உள்ள இருக்கிற மின்புல வலிமை என்ற பெருமானம் அவ்வளவு என்ற மாதிரி காணப்படும். உள் மேற்பரப்புல உள்ள அந்த உள்ள இருக்கிற மின்புல காண மாதிரி அந்த உள் மேற்பரப்பை நான் மட்டுமட்டா மூடுற மாதிரி உள் மேற்பரப்பை மட்டுமட்டா மூடி வார மாதிரி இந்த உள் மேற்பரப்புக்கு உள்ள மட்டுமட்டா மூடி வார மாதிரி ஒரு கோசின் பரப்பை கருதினா அந்த பரப்புக்குள்ள இருக்கிற மின்னேற்றம் மட்டும் கியூ தான் வரும். உள் மேற்பரப்பு மட்டுமட்டா மூடி உள் மேற்பரப்பை விட்டு வெளியில மூடி மறைக்கிற மாதிரி பரப்பை கருதினா பிளஸ் கியூ ஏற்றம் உள் மேற்பரப்புல மைனஸ் கியூ ஏற்றம் 0 ஆயிரும். அவர் அந்த உள் மேற்பரப்பின் மைனஸ் கியூ ஏற்றத்தை விட்டு மட்டுமட்டா அந்த 6 பரப்பை கருதுறதுக்கு உள்ள பிளஸ் கியூ ஏற்றம் மட்டும் இருக்கிற மாதிரி வேணும். அப்ப அதால உருவாக்கப்படுற மின்புல வலிமை இந்த பெருமானம் என்னவா இருக்கும்னா கியூவின் கீழ் 4π எப்சைலன் நோட் ஆர் வரைக்கும் மாதிரி போடலாம். இது அந்த உள் மேற்பரப்பில் இருக்கிற மின்புல வலிமை. சரியா? இதுல இருக்கிற மின்புல பெருமானம் கவனமா இருந்தா இதை சூழ விடுற மாதிரி ஒரு கோசின் பிறப்ப கருதினா அதுக்குள்ள இருக்கிற விலையிலேற்றம் 0 மட்டும் வரும். இந்த மையத்துல பிளஸ் கியூ இந்த மேற்பரப்புல மைனஸ் கியூ இதை சூழவார ஒரு பரப்ப கருதி விட்டா 0 மட்டும் வரும். அப்ப மின்புல வலிமை இருக்காது. ஏன்னா விலையிலேற்றம் 0 ஆயிரும் அந்த பரப்ப கருதிக்கு. சரி, அப்ப உங்களுக்கு தெரியும் இதுக்குள்ள மின்விசை கோடு இல்லை மின்புல வலிமை இருக்காது. அப்ப இந்த ஓட்டுக்குள்ள இருக்கிற மின்புல வலிமை என்ற பிரமாணம் என்னவா இருக்கும்னா 0 தான். இந்த மின்புல பிரமாணம் 0. இந்த ஓட்டுன்ற வெளிமையை பிறப்ப சூழவார வெளியில சூழவார ஒரு மட்டுமட்டான பரப்ப கருதினா அதுக்குள்ள இருக்கிற மின் ஏற்றத்தின் பெருமானம் என்னவா இருக்கும் இ டேஸ் ஒரு இ டேஸ் மின் ஏற்றத்தின் பெருமானம் என்னவா இருக்கும்டா இந்த வெளிமையை பிறப்ப சூழவார விலை பிறப்ப கருதிக்கு இந்த பிளஸ் கியூ கேன்சல் ஆயிரும். இந்த பிளஸ் கியூ மைனஸ் கியூ வெளிமையை பிறப்புல வார பிளஸ் 2 கியூ இருக்கும். அப்ப அதால உருவாக்கப்படுற மின்புல வலிமை வெளிமையை பிறப்புல இருக்கு. வெளிமேற்பரப்பை மட்டுமட்டா மூடுற மாதிரி ஒரு பரப்ப கருதி விட்டா உள்ள இருக்க போற ஏற்றம் என்ன இருக்கும்னா 2Q ஏற்றம் தான் உள்ள இருக்க போகுது. மையத்தில இருந்து வர தூரம் போகணும் மின்புல வலிமைக்கு. மையத்தில இருந்து இவ்வளவு தூரம் என்ன போகணும் 2R. அவ 4π எப்சைலன் நோட் 2R முழுவதும் வர்க்கம் வேற போடலாம். இப்ப வெளியில வர மின்புல வலிமை 2Qவின் கீழ் 4π எப்சைலன் நோட் R வர்க்கம் இன்று 1/4 வரும். 2 வர்க்கம் அது 1/4. இப்ப இந்த 2ஐயும் 4ஐயும் விட்டு விட்டா அந்த மின்புல வலிமை கியூவின் கீழ் 4π எப்சைலன் நோட் ஆர் வர்க்கம் இருக்க போது அதுல வர வெட்டுப்பட்ட பெருமானத்தை வெளியில டென்ட் வெட்டுப்பட்ட லென்த். இப்ப இந்த பெருமானத்துக்கு என்ன போடலாம்டா அந்த உள்மைய பிறப்புல வார இ வெளிமைய பிறப்புல வார பெருமானம் என்ன இருக்கும்டா E/2 மாதிரி கேஸ் பண்ணலாம். E/2 உள்மைய பிறப்புல வார மின்புலத்தின் அரைவாசி மின்புலம் இருக்கும் வெளிமைய பிறப்பு. அப்ப நாங்க வளமையா இந்த மின்புலத்துக்கான விரைவுகள் கூறி பார்த்திருப்போம் தியரியில. அந்த இதை வச்சு கொண்டு கெஸ் பண்ணலாம் என்ன விரைவு மின்புலத்துக்கான விரை வேறுபட்டது. ரைட்? மையத்திலே இருந்து உள்மை பிறப்புக்கு இருக்க மின்புல வெளிமை என்ற பிரமாணம் குறைய வேணும். மின்புல வெளிமை என்ற பிரமாணம் குறைய வேணும். இது இருக்கிற ஆர் இந்த தூரம் எடுத்துக்கொள்வோம் 2R. அந்த ஆரண்ட பெருமானம் பெற மட்டும் மின்புல வெளிமை என்ற பெருமானம் குறைய வேணும். இதுக்குள்ள மின்புல வெளிமை இருக்காது. இப்ப இதுல வார இந்த பெருமானம் தான் நான் காண்பிருக்கேன் இ என்ற வேலை. அப்ப இதுல ஸ்டார்ட் பண்ண போற பெருமானம் என்ன இருக்கும்னா அது அரைவாசியில ஸ்டார்ட் பண்ணுவோம். இது ஸ்டார்ட் பண்ற பெருமானம் உள்ள 0 அரைவாசியில ஸ்டார்ட் பண்ணி முடிவில் மட்டும் போவோம். இந்த இ நேரு சமம் 11 இருக்கும். இந்த பெருமானம் என்ன இருக்கும்னா E/2 இது ஈயா இருந்தா இந்த தூரமும் சமனா வரக்கூடிய மாதிரி தான் விரைய வந்திருக்கணும். இடையில வார மின்புலம் 0. இந்த கோல ஓட்டுக்குள்ள வார மின்புலம் என்ன இருக்கணும் 0 இருக்கணும். அப்ப இந்த மாதிரி தான் இந்த விரைய வந்திருக்கணும். இடையில வார மின்புலம் 0 இருந்திருக்கணும். சரியா? அப்ப இந்த மாதிரி தான் விரைய வந்திருக்கணுமா இருந்தா உங்களுக்கு தெரியும் முதலாவோட விலை போறது இல்லை.
இந்த முதலாவிட ஸ்டார்ட் பண்ணிக்கு இதுல இருந்தே வருது அப்பல ஸ்டார்ட் பண்ற அதாவது 2R ஸ்டார்ட் பண்ணிக்க முதலாவிட இந்த இடத்துல இருந்து வருது எந்த இடத்துல இருந்து இதுல இருந்தே வருது அது அளவுல முதலாவிட ரெண்டாவிட என்ன இருக்கும்னா சரி வேற சான்ஸ் இருக்குது மூன்றாவிட பாக்கைக்கு வழங்கும் புல ஏன்னா அது ஆறுலயே பூஜ்ஜியம் ஆயிடுது ஆறுல பெருமானம் இருக்கணும் மூன்றாவிட புல நாலாவிட கொஞ்சம் டவுட்ல வச்சிருக்கலாம் மற்றது அஞ்சாவிட பாக்கைக்கு புல என்று சொன்னா அது நேரு ஆரண்டு வராது மையத்திலிருந்து கூட அது வராது ரெண்டு நாளும் தான் உங்களுக்கு டவுட்டா இருக்குது இல்லை ரெண்டாம் நாலாண்டு பார்க்கணும் ரெண்டாம் நாலாண்டு பாக்குறதுக்கு நாலாவது விடையில அந்த மின்புலன் நல்லா குறைஞ்சு போயிருக்குது E/4 கிட்ட வந்திருக்குது 2R ஷார்ப் பண்ணிக்கு ரெண்டாவது விடையில தான் ஈல முடிஞ்சா E/2 தொடங்குற மாதிரி கிடக்குது ரெண்டையும் நாளையும் கம்பையா பண்ணி பார்த்தா நாலாவது விட நல்லா குறைஞ்சிட்டுது எங்க 2R ஸ்டார்ட் பண்ணிக்க E/4 இருந்து வர்ற மாதிரி தான் இருக்குது அது வெளியில ஸோ ரெண்டாவது தான் பொறுத்த இருக்கு சரி அதுக்கு மிக சரியான விட ரெண்டாவது நாலாவது ஏன் பெறான்னு சொன்னா அந்த 2R ஸ்டார்ட் பண்ணிக்க E/4 கிட்ட வந்திருக்குது முடிகிற பெருமானத்தின் E/4 வர்ற மாதிரி வருது ரெண்டாவது சரியா இருக்கணும் 45வது கேள்விக்கான விடை பருவா 45க்கு ரெண்டாவது விடை நாற்பத்தி ஆறு 46வது ரைட் அப்ப இதுல நான் வளமையா நிறைய பேப்பர் செய்து போட்டுருக்கிறேன் உங்களுக்கு டைம் இருக்கிற நேரம் கடைசி டைம் எல்லாம் பிளே பண்ணி பார்க்கலாம் சரியா யோசனைப்படுத்திக் கொள்ளவும் 46ஆவதுலயே பார்த்துக்கோ சரி உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு மின்னியக்க விசை 12 வோல்ட்டையும் அகத்தடை 2 ஓமையும் கொண்ட ஒரு பேட்டரி XY எண்ணிமீறி சாதனங்களுக்கு சுரக்கப்பட்டுள்ளது XY எண்ணிமீறி சாதனங்களுக்கு சுரக்கப்பட்டுள்ளது XY ஆகியவற்றின் தடைகள் முறையே 6 ஓம் 3 ஓம் எக்ஸின் அடையின பெருமானம் தரப்பட்டிருக்கு 6 ஓம் അതിന് ഇവറ്റ അടയുന്ന പെരുമാനം തരப்பட்டிருக்கு 3 ஓம் எக்ஸின்டையும் வையின்டையும் தடையின பெருமானம் 6 ஓம் 3 ஓம் சாதனங்கள் சொல்லிப்படும் போது XY ஆகியன ஒவ்வொன்றும் நுகரும் வலுக்கள் முறையே என்ன இருக்கும் கேட்கப்பட்டது இதே நுகர்ற வலுவின்ற பெருமானம் காரணமா இருந்தா இப்ப எங்களுக்கு தெரியும் இந்த 6ம் 3ம் என்ன இருக்கும்னா 2 விளையத்திட 6டையும் 3டையும் விளையத்திரையின் பெருமானம் என்ன இருக்கும் 10 ஓம் 2 ஓமா இருந்தா இந்த 2 ஓமும் இந்த 2 ஓமும் தொடரா இருக்கும் 2 ஓமும் 2 ஓமும் தொடர்ந்து சொன்னா ஓடுற மின்னோட்டத்தின் பெருமானத்தை காணலாம் ஓடுற மின்னோட்டத்தின் பெருமானம் விளையில் மின்னியக்க விஷயங்கள் விளையில் தர விளையில் மின்னியக்க விசை 12 வோல்ட் விளையில் தர 6ம் 3ம் 2 இந்த 2ம் இதுல வர அகத்திரையின் பெருமானம் 2ம் 4 அப்ப 4 ஓமால பிரிக்க போகணும் அப்ப ஓடுற மின்னோட்டம் என்ன இருக்கணும் 3 அம்பியர் மின்னோட்டம் வரும் அப்ப இந்த பட்டியில இருந்து வெறுற மின்னோட்டம் என்ன இருக்கணும்னா 3 அம்பியர் இப்ப 3 அம்பியர் வந்தா 6கையும் 3கையும் பிரிய போகணும் 6கையும் 3கையும் பிரிக்க சின்ன திரைக்கா பெரிய மின்னோட்டம் ஓடும் அல்லது 3 ஓமுக்கு 2 6 ஓம் சமாந்திரமா இருக்கும் இதுக்கு ஒரு 6 ஓம் சமாந்திரமா இருக்குது இப்ப வெறுற 3 அம்பியர் 3 6 ஓமுக்கு பிரியிற மாதிரி பெஞ்சா ஒரு பங்கு ஒரு அம்பியர் அப்ப இதுக்கு ஒரு 6 ஓம் தான் இருக்குது சரியா இதுக்கு ஒரு 6 ஓம் இருக்குது அப்போ ஒரு அம்பியர் உடவும் இதுக்கு என்ன உடவும் 2 அம்பியர் உடவும் சரியா இதுக்கு 2 அம்பியர் ஆக இதால வார ஒரு அம்பியர் என்ற மின்னோட்டமும் இதால வார 2 அம்பியர் என்ற மின்னோட்டமும் அப்படியே சேர்ந்து எங்க வரும் இங்க வரும் 3 அம்பியர் இப்ப இந்த தடையில விரயமாற வலவுக்குரிய சமன்பாடு என்ன போடலாம்னா P = I வர்க்கம் × R தடையில விரயமாற வலவு அப்ப 6 ஓம்ல விரயமாற வலவுன்ற பெருமானம் உள்ளவன் போட்டா ஓடுற மின்னோட்டம் 1 அப்ப 1 வர்க்கம் தடை வந்து 6 அப்ப 6 வாட் என்ற பெருமானம் வரும்
മറ്റവരുടെ വിരയമാற വരവിന്റെ പ്രമാണം சொன்னா ஐவர்க்கம் இன்டு ஆறுல ரெண்டிന്റെ வர்க்கம் பெறணும் தடையின் பெருமானம் 3 அப்ப அதுல விரயமாற வலுவின் பெருமானம் ரெண்டிന്റെ வர்க்கம் 4 நான் 3 12 பேர் வரும் சரியா நான் 3 12 பேர் அப்ப 6 ஓமுல விரயமாகிறது 6 பேட் 3 ஓமுல விரயமாகிறது 12 பேட் அப்ப 6 பேட்டும் 12 பேட்டும் 4வது விட பொருத்தமா இருக்கும் 46ஆக வெள்ளிக்கு சரியா 46ஆவது கேள்விக்கு 4வது விட பொருத்தம் இது நீங்க மின்னோட்டம் கண்டுதான் செய்யணும்னு அவசியம் இல்லை இப்ப இந்த மாதிரியும் செய்யலாம் எந்த மாதிரி என்ன இப்ப அழுத்த பிரிகையை வைக்கும் செய்யலாம் அழுத்த பிரிகையை வைக்கும் அதாவது வந்து இங்க எவ்வளவு அழுத்தம் ரெண்டுக்கு முழுமண்டு பார்த்தாலும் சரி இதே மின் சுத்தத்தை நான் இந்த மாதிரி குறிப்பிடுறேன் அதே மின் சுத்தத்தான் இது 12 வோல்ட் ഇതിന്റെ തടയിന്റെ പ്രമാണം 2 ഓം ഇത് 6 ഓം இது 3 ஓம் சரி 6 ஓம் 3 ஓம் இப்ப 6 3 2 இதுவும் 2 தான் அப்ப அழுத்தம் என்ன செய்யணுமா இருந்தா இந்த ரெண்டுக்கையும் அங்கால வார ரெண்டுக்கையும் சமனா பிரிக்கணும் இப்ப இந்த ரெண்டுக்கையும் அங்கால வார ரெண்டுக்கையும் சமனா பிரிக்கணுமா இருந்தா இதுக்கு இருக்கிற அழுத்த வித்தியாசம் என்ன இருக்கும்னா 6 வோல்ட் மாதிரி நடிக்கலாம் இதுக்கு இருக்கிற அழுத்த வித்தியாசம் என்ன இருக்கணும் 6 வோல்ட் ஏனண்டா இந்த 6 3 2 இப்ப 2 2 தான் தொடர் இப்ப இந்த 12 வோல்ட் வந்து 2 ஓமுக்குள்ளேயும் அந்த அங்கால இருக்கிற 2 ஓமுக்குள்ளேயும் பிரிஞ்சிடணும் அப்ப 6 வோல்ட்டா பிரியும் அப்ப அகத்திலேக்கு எவ்வளவு அழுத்தம் விழுந்திருக்க மாட்டா 6 வோல்ட் விழுந்திருக்கும் அகத்திலேக்கு அங்காலையும் 6 வோல்ட் விழும் அந்த 6ஐயும் இந்த 6 இங்கே 12 இப்ப வலுவுக்கான சமன்பாடு என்ன போடலாம்னா வி வர்க்கத்தின் கீழ் 6 சமன்பாடும் போடலாம் வலுவு வி வர்க்கத்தின்களா அப்ப 6 ஓமுக்குள்ள கூடணுமா இருந்தா 6 6 36 36 6 பேரும் அப்ப 6 ஓமுக்குள்ள விழுகிற அந்த 6 ஓமுக்குள்ள வர வலுவின் வருமானம் 6 பேட் பேரும் சரியா 6 ஓமுக்குள்ள வர வலு 6 பேட் பேரும் சரியா அதே மாதிரி மற்றவருக்கு வார வரும்னு சொன்னா அவருக்கே 6 6 36 36 கீழ் 3 2 பேரும் தடை 12 பேர் 2 பேரும் சரியா அந்த மாதிரி செய்யலாம் 12 பேர் 2 பேர் வரும் அழுத்த பிரிகையை கண்டா வலுவுக்கான சமன்பாடு வி வர்க்கத்துங்களா அப்ப அதுக்குள்ள எவ்வளவு அழுத்தம் போடும் 6 வோல்ட் ஏன்னா இது சமாந்திரமா இருக்கே அழுத்தத்தின் வருமானம் சமனத்தாமல போகும் 6 ஓமுக்குள்ளேயும் 6 வோல்ட் அழுத்தம் இருக்கும் 3 ஓமுக்குள்ளேயும் 6 வோல்ட் அழுத்தம் இருக்கும் அழுத்த இந்த பெருமானத்தை கண்டா பி வர்க்கத்துக்கு 6 போட்டு செய்யலாம் வலுவின் பெருமானத்தை காணலாம் ஸோ 12 வேட்டும் 6 வேட்டும் 12 வேட்டும் பெருவரும் 4வது விட பொருத்தமா இருக்கு 46ஆக வெள்ளி 4வது விட சரியா இருக்கு சரியா 47 48 கேள்வி பார்க்கணும் சரியா அந்த கேள்வியை நாங்கள் மிச்சம் அடுத்த கிளாஸ்ல பார்த்துக் கொள்வோமே அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்